தமிழகத்தில் முதல் கட்டமாக 3 விலையில்லா சிலிண்டர்கள் வழங்கப்படும் என சட்டப்பேரவையில் முதலமைச்சர் விஜய் அறிவிப்பு. பொங்கல் பண்டிகை முதல் இந்த திட்டம் நடைமுறைக்கு வரும் என அறிவித்துள்ள முதலமைச்சர் 2.5 லட்சம் மிகாமல் ஆண்டு வருமானம் மற்றும் பொருளாதாரத்தில் பின்தங்கியுள்ள குடும்பங்கள், சிறு குறு விவசாய குடும்பத்தினர், மாற்றுத்திறனாளி குடும்பத்தினருக்கு மட்டுமே வழங்கப்படும் எனவும் நிபந்தனை. ஆண்டு வருமானம் ரூபாய் 2.5 லட்சத்திற்கு மிகாமல் உள்ள பொருளாதாரத்தில் பின்தங்கியுள்ள குடும்பத்தினர், சிறு குறு விவசாய குடும்பத்தினர், மாற்றுத்திறனாளி குடும்பத்தினர் போன்ற சமூகத்தில் உள்ள நலிந்த குடும்பத்தினர் பயனடைவார்கள். இத்திட்டத்தினை செயல்படுத்துவதற்கான ஆயத்த பணிகள் துவங்கப்பட்டுள்ளது. இத்திட்டம் வரும் பொங்கல் பண்டிகை ஜனவரி மாதம் முதல் செயலாக்கத்திற்கு கொண்டு வரப்படும். 3 விலையில்லா எரிவாயு சிலிண்டர்களுக்கான விலை பயனாளிகளின் வங்கிக் கணக்கில் நேரடியாக வரவு வைக்கப்படும் என முதலமைச்சர் விஜய் அறிவிப்பு. பதிவு செய்து சிலிண்டர் பெற்றவுடன் எண்ணெய் நிறுவனங்களிடமிருந்து பட்டியல் பெற்று சிலிண்டருக்கான விலை பயனாளிகளின் வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்படும் என முதலமைச்சர் விளக்கம். எனவே குடும்பத் தலைவிகள் பயன்பெறும் வகையில் முதல் கட்டமாக அன்னபூர்ணி சூப்பர் 6 திட்டத்தில் ஆண்டிற்கு 3 விலையில்லா எரிவாயு சிலிண்டர்கள் வழங்கப்படும். எரிவாயு சிலிண்டருக்கான விலை பயனாளிகளின் வங்கி கணக்கில் நேரடியாக வரவு வைக்கப்படும். இத்திட்ட பயனாளிகள் எரிவாயு சிலிண்டர் பதிவு செய்து சிலிண்டர் பெற்றவுடன் எண்ணெய் நிறுவனங்களிடமிருந்து பட்டியல் பெற்று சிலிண்டருக்கான விலை பயனாளிகளின் வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படும். இத்திட்டத்தினால் சுமார் 1,30,16,104 குடும்பங்கள் பயனடைவார்கள். பரந்தூரில் புதிய விமான நிலையம் அமைக்க மேற்கொண்ட நடவடிக்கைகள் அரசால் கைவிடப்பட போவதாக முதலமைச்சர் விஜய் அறிவிப்பு. புதிய விமான நிலையத்திற்கு இடம் விரைவில் தேர்வு செய்து அறிவிக்கப்படும் என முதலமைச்சர் விளக்கம். சென்னை பரந்தூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள 12 கிராமங்களில் அமைய இருக்கும் விமான நிலையத்தை எதிர்த்து போராடும் மக்களுடன் நான் உறுதியாக நிற்கிறேன். நீண்ட நாட்களுக்கு மேலாக இந்த திட்டத்திற்கு எதிராக போராடி வரும் விவசாயிகளுக்கு எனது ஆதரவை தெரிவித்துக் கொள்கிறேன். விவசாயிகளே நாட்டின் முதுகெலும்பு. இந்த விவசாய நிலங்களை பாதுகாக்க இந்த மக்கள் போராடி வருகிறார்கள். விக்கிரவாண்டியில் அக்டோபர் 2024 நடந்த பொதுக்கூட்டத்திலேயே பரந்தூரில் புதிய விமான நிலையம் அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறேன். தொழில் வளர்ச்சி மற்றும் அதற்கான விமான நிலையங்களின் பங்கு பற்றி நான் நன்கு அறிவேன். அதற்கான என்னுடைய முழு ஆதரவும் உண்டு. ஆனால் பரந்தூரில் இந்த திட்டம் அமையக்கூடாது. இந்த திட்டம் குறித்து அரசு மறுபரிசீலனை செய்ய வேண்டும். குறைவான விவசாய நிலங்கள் பாதிக்கப்படும் வகையிலும் மக்களின் வாழ்வாதாரம் பாதிக்காத வகையிலும் மாற்று இடத்தை தேர்வு செய்ய வேண்டும் என தெரிவித்திருந்தேன். மக்கள் மத்தியிலே நான் அன்றே அறிவித்ததை நிறைவேற்றும் பொருட்டு புதிய விமான நிலையம் அமைப்பது குறித்து உயர் அதிகாரிகளிடமும் துறை வல்லுநர்களிடமும் விரிவாக ஆலோசனை நடத்தினேன். ஏற்கனவே நான் உறுதி அளித்தவாறு பரந்தூரில் புதிய விமான நிலையம் அமைக்க மேற்கொண்ட நடவடிக்கைகள் இந்த அரசால் கைவிடப்படும். சென்னை மீனம்பாக்கம் விமான நிலையம் உள்ள வடமேற்கு பகுதியில் ஆண்டுக்கு கூடுதலாக 20 மில்லியன் பயணிகளை கையாளக்கூடிய 5வது முனையம் அமைக்க முடிவு செய்துள்ளதாக முதலமைச்சர் விஜய் சட்டப்பேரவையில் அறிவிப்பு. பயணிகளின் போக்குவரத்து தேவை புதிய விமான நிலையம் அமைக்கப்படும் வரை பூர்த்தி செய்யப்படும் எனவும் விளக்கம். துறை சார்ந்த வல்லுநர்கள் மற்றும் கல்வியாளர்கள் ஆகியோர்களிடம் கலந்தாலோசித்து விவசாய நிலங்கள் மற்றும் குடியிருப்புகளுக்கு பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படாதவாறு புதிய விமான நிலையம் அமைப்பதற்கான பொருத்தமான சில மாற்று இடங்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளன. அவ்விடங்களில் தொழில்நுட்ப ரீதியான சாத்தியக்கூறுகளை சம்பந்தப்பட்ட துறைகள் மூலம் விரிவான ஆய்வு மேற்கொண்டு புதிய விமான நிலையத்திற்கான இடம் விரைவில் இறுதி செய்யப்படும். இதற்கிடையில் சென்னை மீனம்பாக்கம் விமான நிலையத்தை மேலும் விரிவாக்கம் செய்து அதன் வடமேற்கு பகுதியில் ஆண்டுக்கு கூடுதலாக 20 மில்லியன் பயணிகளை கையாளக்கூடிய டெர்மினல் 5 என்ற புதிய பயணிகள் முனையம் அமைக்க ஏர்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவுடன் இணைந்து
அணுகுசாலை மற்றும் மேம்பாலம் அமைப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும். சென்னை மீனம்பாக்கம் விமான நிலையத்தில் தற்போது நடைபெற்று வரும் டெர்மினல் 3 பயணிகள் முனையம் கட்டுமான பணிகள் முடிவுற்ற பின் ஆண்டுக்கு 35 மில்லியன் பயணிகளை கையாளக்கூடியதாக இருக்கும். மேலும் புதிய டெர்மினல் 5 பயணிகள் முனையம் செயலாக்கத்திற்கு பிறகு ஆண்டுக்கு மொத்தம் 55 மில்லியன் பயணிகளை கையாளக்கூடியதாக இவ்விமான நிலையம் இருக்கும். இதன் மூலம் சென்னை விமான நிலையத்தின் சேவைகள் மேம்படுத்தப்படுவதோடு பயணிகளின் போக்குவரத்து தேவை புதிய விமான நிலையம் அமைக்கப்படும் வரை பூர்த்தி செய்யப்படும். காஞ்சிபுரம் மாவட்டம் பரந்தூரில் அமையவிருந்த விமான நிலைய திட்டம் ரத்து செய்யப்படும் என முதல்வர் விஜய் அறிவித்ததால் ஏகனாபுரம் கிராம மக்கள் அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து பட்டாசு வெடித்து இனிப்பு வழங்கி கொண்டாட்டம். 7 முறை கிராம சபை கூட்டத்தை புறக்கணித்தும் 1100 நாட்களாக பல்வேறு கட்ட போராட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகளுக்கு வெற்றி கிடைத்துவிட்டதாக மக்கள் மகிழ்ச்சி. மாநகரம் நகர் பகுதிகளில் இயங்கும் எக்ஸ்பிரஸ், எல்எஸ்எஸ், டீலக்ஸ் அரசு பேருந்துகளிலும் மகளிர் கட்டணமில்லா பயணங்கள் மேற்கொள்ளலாம் என சட்டப்பேரவையில் முதலமைச்சர் அறிவிப்பு. காந்தி பிறந்த நாளான அக்டோபர் 2ஆம் தேதி நடைமுறைக்கு வரும் எனவும் விளக்கம். மாநிலத்தின் உண்மையான முன்னேற்றம் என்பது அதன் பொருளாதார வளர்ச்சியால் மட்டுமல்ல, பெண் கல்வி, வேலைவாய்ப்பு, மருத்துவம், வணிகம் மற்றும் சமூக வாழ்வின் அனைத்து தளங்களிலும் சுதந்திரமாகவும் பாதுகாப்பாகவும் பங்கேற்கும் வாய்ப்புகளாலும் அளவிடப்படுகிறது. மகளிரின் பயண சுதந்திரம் அவர்களின் பொருளாதார சுதந்திரத்திற்கும் குடும்பங்களின் முன்னேற்றத்திற்கும் அடித்தளமாக இருக்கிறது. தற்போது செயல்படுத்தப்பட்டு வரும் மகளிர் கட்டணமில்லா பயண திட்டத்தில் மாநகரம் நகர்ப்புறங்களில் சாதாரண மற்றும் மலைப்பகுதி பேருந்துகளில் 40 கிலோமீட்டர் வரை மட்டுமே பயணம் செய்ய அனுமதிக்கப்பட்டு வருகிறது. எக்ஸ்பிரஸ், எல்எஸ்எஸ், டீலக்ஸ் பேருந்துகள் மற்றும் புறநகர் பேருந்துகளில் கட்டணமில்லா பயணம் அனுமதிக்கப்படுவதில்லை. தமிழ்நாட்டின் எந்த பகுதியிலும் வசிக்கும் ஒரு மகளிரும் போக்குவரத்து கட்டணத்தால் தமது வாய்ப்புகளை இழக்கக்கூடாது என்ற சமூக நீதி சிந்தனையை இவ்வரசு முதன்மையாக கொண்டுள்ளது. இதனை கருத்தில் கொண்டு மகளிர் கட்டணமில்லா பயண திட்டத்தை விரிவுபடுத்தி பெருமளவில் பயனளித்திடும் விதமாக வெற்றி பயணம் என்ற பெயரில் தேசத்தந்தை மகாத்மா காந்தியடிகளின் பிறந்த நாளான அக்டோபர் 2ஆம் தேதி முதல் செயல்படுத்த அரசு முடிவு செய்துள்ளது. தமிழகத்தில் மாவட்டங்களில் இயக்கப்படும் புறநகர் மற்றும் மலைப்பகுதிகளில் சாதாரண கட்டண பேருந்துகளிலும் மகளிர் கட்டணமில்லா பயணங்கள் மேற்கொள்ளலாம் என முதலமைச்சர் அறிவிப்பு. வெற்றி பயண திட்டம் இதர சேவைகளிலும் படிப்படியாக விரிவுபடுத்தப்படும் எனவும் சட்டப்பேரவையில் முதலமைச்சர் விளக்கம். மாநகரம் நகரங்களில் சாதாரண பேருந்துகள் மட்டுமின்றி மாநகரம் நகர்ப்பகுதிகளில் இயங்கும் எக்ஸ்பிரஸ், எல்எஸ்எஸ், டீலக்ஸ் அரசு பேருந்துகளிலும் மகளிர் கட்டணமில்லா பயணங்கள் மேற்கொள்ளலாம். மேலும் கூடுதலாக மாவட்டங்களுக்கிடையே பயணம் மேற்கொள்ள ஏதுவாக புறநகர் மற்றும் மலைப்பகுதிகளில் சாதாரண கட்டண பேருந்துகளிலும் மகளிர் கட்டணமில்லா பயணங்கள் மேற்கொள்ளலாம். இத்திட்டத்தில் பயன்பெற வருமான உச்சவரம்போ மற்றும் மேற்கொள்ள விரும்பும் பயண எண்ணிக்கையிலேயோ கட்டுப்பாடுகள் இல்லை. வெற்றி பயண திட்டம் இதர சேவைகளிலும் படிப்படியாக விரிவுபடுத்தப்படும். இதன் மூலம் மாநிலம் முழுவதும் மகளிருக்கான எளிதில் அணுகக்கூடிய பொது போக்குவரத்து வசதி பெருமளவில் கிடைக்கும். இதன் மூலம் மாணவிகள் தொலைதூரத்தில் உள்ள கல்லூரிகளுக்கு செல்லவும், பணியிடங்களுக்கு செல்லவும், மருத்துவம் மற்றும் அத்தியாவசிய சேவைகளுக்கும் கட்டணமின்றி பேருந்துகளில் பயணிக்க இயலும். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, வெற்றி பயணம் என்பது கட்டணமில்லா ஒரு பேருந்து பயணம் மட்டுமல்ல, ஒரு மாணவியின் கல்வி, ஒரு தொழிலாளியின் வேலைவாய்ப்பு, ஒரு தாயின் குடும்ப பொறுப்பு, ஒரு தொழில் முனைவோரின் முன்னேற்றம் போன்றவற்றை உறுதி செய்யும் சமூக முதலீடாகும். தமிழ்நாட்டின் எந்த பகுதியில் வாழ்ந்தாலும் மகளிரின் இயக்க சுதந்திரத்திற்கும் பொருளாதார முன்னேற்றத்திற்கும் அரசு உறுதுணையாக இருக்கும்.
ஐந்தாவது முறையாக எம்எல்ஏவாக தேர்வு செய்ய காரணமாக இருந்த கூட்டணி கட்சி தலைவர்களுக்கு சட்டப்பேரவையில் நன்றி தெரிவித்தார் முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி. தொண்டாமுத்தூர் தொகுதிக்கு மக்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வதாகவும் பேரவையில் உருக்கம். எனக்காக தேர்தல் பணியாற்றி பிரச்சாரம் செய்த எங்களது கூட்டணி கட்சி தலைவர்கள், பாரதிய ஜனதா கட்சியுடைய மாநில தலைவர் அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்களுக்கும், முன்னாள் தலைவர் தம்பி அண்ணாமலை அவர்களுக்கும், அதே போல பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கும், தமாக தலைவர் GK வாசன் அவர்களுக்கும், கோவை மாவட்ட மக்களுக்கும், என்னை 5வது முறையாக தேர்ந்தெடுத்த தொண்டாமுத்தூர் சட்டமன்ற தொகுதி மக்களுக்கும், எனக்காக அல்லும் பகலும் தேர்தல் பணியாற்றிய அதிமுகவுடைய நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள், தோழமை கட்சி நிர்வாகிகள் அனைவருக்கும் இந்த தருணத்தில் நன்றி கலந்த வணக்கத்தை உரித்தாக்கிக் கொள்கிறேன். கோவை மாவட்டத்தில் கல்லூரிகள், பேருந்து நிலையங்கள், சிப்காட், மேம்பாலங்கள், அத்திக்கடவு, அவிநாசி திட்டங்கள் என பல்வேறு திட்டங்கள் அதிமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்டதாக தமிழக சட்டப்பேரவையில் முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி பெருமிதம். திமுக ஆட்சியில் பல திட்டங்கள் கிடப்பில் போடப்பட்டதாகவும், அதிமுக ஆட்சியில் கட்டப்பட்ட பாலத்துக்கு GD நாயுடு என்று பெயர் மட்டுமே வைத்ததாகவும் புகார். கழக ஆட்சி இருக்கும் பொழுது கிட்டத்தட்ட 2011 2021 வரை 50 ஆண்டுகள் வளர்ச்சி கொடுத்தோம். மிகப்பெரிய வளர்ச்சி கொடுத்த கோவை மாவட்டத்தை மாற்றி அமைச்சோம். கோவை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சாலைகள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு திருச்சி ரோடு, அவிநாசி ரோடு, தொண்டாமுத்தூர் ரோடு, பாலக்காடு மெயின் ரோடு, பொள்ளாச்சி ரோடு, சிறுவாணி ரோடு, சத்தி ரோடு, இதுதான் முக்கியமான சாலைகள். எல்லா சாலைகளும் அகலப்படுத்தப்பட்டு அதிகமான பாலங்கள், குறிப்பாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கு 1621 கோடியில் அவிநாசி ரோட்டில் 10 கிலோமீட்டருக்கு தமிழ்நாட்டிலே எங்கேயுமே அந்த பாலம் கிடையாது. நம்முடைய கழக ஆட்சியில் பார்த்தீங்கன்னா எடப்பாடி முதலமைச்சர் இருக்கும்போது அந்த திட்டம் முழுமையாக பார்த்தீங்கன்னா கழக அரசுடைய நிதியிலிருந்து, மத்திய அரசு நிதி கிடையாது, முழுமையாக அந்த பாலம் கட்டப்பட்டிருக்கிறது. அதே போல எல்லா சாலைகளும் பாலங்கள், அதே போல 6 புதிய கல்லூரி, அதே போல பார்த்தீங்கன்னா இன்றைக்கு கூட்டுக்குடிநீர் திட்டங்கள். எங்கள் தொண்டாமுத்தூர் தொகுதியில் 130 கோடி கூட்டுக்குடிநீர் திட்டம் அம்மா கொடுத்தாங்க. அம்மா இருக்கும்போது அதுக்கு போல 3ஆம் கூட்டுக்குடிநீர் திட்டம். அதே போல பார்த்தீங்கன்னா இன்றைக்கு நொய்யல் புனரமைப்பு 230 கோடி. ஸ்மார்ட் சிட்டியில் பார்த்தீங்கன்னா எல்லா குளங்கள் மேம்பாடு, இப்படி பல்வேறு திட்டங்கள் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கோவை மாவட்டத்தை மாற்றி அமைச்சோம். ஆனால் அதுக்கு பின்னால் வந்த திமுக ஆட்சியில் எந்த திட்டமே செய்யல. அது சொன்னா அவங்க சொல்லிடுவாங்க, செய்யல. அது நான் சொல்ல பின்னாடி சொல்ல வரேன். அதே பார்த்தீங்கன்னா இந்த GD நாயுடு மேம்பாலம் பேரை மட்டும் அவங்க வச்சாங்க. நாங்கள் கொண்டு வந்து அந்த பாலத்தை நீட்டிப்பு செய்து அறிவிச்சாங்க. அதுக்கு எந்த நிதி ஒதுக்கல. அந்த திட்டம் கூட பார்த்தீங்கன்னா LNT பைபாஸ் வரையில் நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் இந்த அரசு கண்டிப்பா நிறைவேற்றி தர வேண்டும். அதே போல பாத்தீங்கன்னா இன்னைக்கு எல்லா பில்டிங் நாங்க தான் கட்டணும். அரசு மருத்துவமனைக்கு 290 கோடி ஒதுக்கணும், கலெக்டர் பில்டிங் கட்டணும், SPS பில்டிங் கட்டணும், எல்லா திட்டமும் நாம தான் கொண்டு வந்தோம். எல்லா பாலங்களும் பாத்தீங்கன்னா பொள்ளாச்சி ரோட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா 4 அற்புதமான பாலங்கள், மேட்டுப்பாளைய சாலை, ஊட்டி போறதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா அற்புதமான, இன்றைக்கு அங்கேயும் 4 பாலங்கள் கட்டி அற்புதமான சாலை, இப்படி பாத்தீங்கன்னா நிறைய திட்டங்கள் செஞ்சோம். திமுக ஆட்சியில் செய்யல. அதை இந்த அரசு செய்து தர வேண்டும் என்று கேட்டு, மத்திய அரசு அனுமதி பெற்று கோவை மதுரை மெட்ரோ ரயில் திட்டத்தை நிறைவேற்றி தர வேண்டும் என சட்டப்பேரவையில் முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி வலியுறுத்தல். கோவை விமான நிலையம் விரிவாக்கும் பணியை செயல்படுத்த வேண்டும் எனவும் வேண்டுகோள். மெட்ரோ ரயில் திட்டம் இது முக்கியமான திட்டம். பார்த்தீங்கன்னா கோவை மதுரைக்கு இந்த திட்டம் அறிவிக்கப்பட்டது. கழக ஆட்சியில் 3 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டது DPR தயார் செய்ய. அதே போல அந்த திட்டத்தை முந்தைய ஆட்சி கூட எங்கள் மாவட்டத்தில் 2 சாலையில் அவிநாசி ரோடு, சத்தி ரோடுக்கு அதை எடுத்தாங்க. அதே போல இன்றைக்கு மத்திய அரசு வந்து பார்த்தீங்கன்னா 20 லட்சத்துக்கு குறைவு என மத்திய அரசு திட்டத்தை கைவிட்டு இருக்குது. 2011 கணக்கின்படி தான் 20 லட்சம் மக்கள் தொகை. இன்றைக்கு வந்து 45 லட்சம் கோவையில் வந்து இன்னைக்கு மக்கள் தொகை இருக்குது. ஆகவே இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மத்திய அரசு இந்தூர், ஆக்ரா, பாட்னா, போபால் வடமாநில நகரில் 20 லட்சத்துக்கு குறைவா இருக்கிற அந்த பகுதிக்கு மெட்ரோ ரயில் கொடுத்திருக்காங்க. ஆகவே நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கண்டிப்பாக மத்திய அரசுடன் பேசி மெட்ரோ ரயில் திட்டத்தை கோவைக்கும் மதுரைக்கும் கொண்டு வர வேண்டும். அதே போல கடந்த ஆட்சியில் 2 ரோடு தான் எடுத்திருக்காங்க. எங்க கோவை மாவட்டத்தில் பாலக்காடு, பொள்ளாச்சி, மேட்டுப்பாளையம் அந்த சாலைகளும் சேர்க்கப்பட வேண்டும் என்று கேட்டு, அதே போல விமான நிலைய விரிவாக்கம் நாங்கள் எங்களுடைய ஆட்சி கழக ஆட்சி இருக்கும்போது கிட்டத்தட்ட 627 ஏக்கர் நிலம் வந்து நாங்கள் கையப்படுறதுக்கு நிதி ஒதுக்கணும். அதே போல கடந்த ஆட்சியில் அது அப்படியே பெண்டிங்கா போயிருச்சு. நிலம் ஒப்படைக்கல மத்திய அரசுக்கு. அது உடனடியாக இப்பதான் ஒப்படைக்கக்கூடிய சூழ்நிலை வந்திருக்குது. கண்டிப்பாக விமான நிலைய விரிவாக்கம் உடனடியாக செய்ய வேண்டும். அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய கார்கோ ஃபிளைட் வரும், அது நிறைய தொழிற்சாலைகள் வரும், வேலை வாய்ப்பு வரும். அது உடனடியாக
அரசு செய்ய வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு, கோவை மாவட்டம் தொண்டாமுத்தூர் தொகுதியில் யானை மற்றும் காட்டுப்பன்றி தாக்குதலால் உயிரிழப்பு, விளைநிலங்கள் பாதிப்பை தடுக்க வேண்டும் என முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி வேண்டுகோள். கர்நாடக மாநிலம் இரும்பு தடுப்பு சுவர் அமைக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தல். மனித வனவிலங்கு மோதல்கள் இது எங்க தொகுதியில் நிறைய உயிர்கள் போயிட்டு இருக்கு. காலையில் கூட அந்த பிரச்சனை நம்ம நீலகிரி மாவட்டத்தில் அந்த பிரச்சனை வந்தது. புலிகள் தாக்கி 2 பேர் இறந்துட்டாங்க. கண்டிப்பா அதுக்கும் நடவடிக்கை எடுக்கணும். எங்களுடைய தொகுதி மட்டுமல்ல, நீலகிரி, கோவை மாவட்டம், பல்வேறு மாவட்டம் அந்த பிரச்சனை, குறிப்பாக தொண்டாமுத்தூர் தொகுதியில், அதே போல கவுண்டம்பாளையம், கிணத்துக்கடவு, மேட்டுப்பாளையம் பகுதியில் இருக்கு. யானைகள் பார்த்தீங்கன்னா அதிகமா உள்ள வருது, ஊருக்குள்ள வருது, உயிர் சேதமாகுது. இது கிட்டத்தட்ட 60 கிலோமீட்டருக்கு பாத்தீங்கன்னா கர்நாடக மாநிலத்தில் பாத்தீங்கன்னா ரயில் தண்டவாளத்தை வச்சு இரும்பு தடுப்பு அமைச்சிருக்காங்க. அதே போல அந்த கோரிக்கை தான் வைக்கிறோம். அதை கண்டிப்பா செஞ்சு தர வேண்டும். அதே போல காட்டுப்பன்றிகள் பாத்தீங்கன்னா விவசாய நிலத்தில் கடுமையா எல்லா பயிர்கள் போல சேதம் பண்ணிட்டு இருக்குது. இதுக்கு எங்களுடைய ஆட்சி இருக்கும்போது பாத்தீங்கன்னா சுடுறதுக்கு ஒரு சட்டம் போட்டோம். ஆனா அதிகாரிகள் சுட வேண்டிய அந்த வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு மற்ற மாநிலத்தில் பாத்தீங்கன்னா இன்னைக்கு 1 வருடத்துக்கு காட்டுப்பன்றியை பாத்தீங்கன்னா வனவிலங்கில் இருந்து அது நீட்டி விலக்கு செய்து கொடுத்திருக்காங்க. அதுபோல் மத்திய அரசிடம் வலியுறுத்தி, இது முக்கியமான பிரச்சனை, ஏன்னா விவசாய நிலங்கள் போல கடுமையாக பாதிக்குது. ஒரு முறை அந்த காட்டுப்பன்றி குட்டிகள் என்றால் கிட்டத்தட்ட 10 to 20 குட்டி போடுது. ஊருக்கு வரக்கூடிய அந்த காட்டுப்பன்றியை சுடுவதற்கு அந்த அனுமதி நீங்கள் பெற்று தர வேண்டியது முக்கியமான பிரச்சனை, செய்து தர வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தொகுதியில் MLAக்கள் ஆய்வு செய்யும் பணிகளின் போது அதிகாரிகள் மற்றும் அலுவலர்கள் வருவதில்லை என சட்டப்பேரவையில் முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி புகார். இனிவரும் காலங்களில் ஆய்வு பணியின் போது அதிகாரிகள் வர உத்தரவிடப்படும் என பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் அறிவிப்பு. எங்காவது ஒரு பூஜைக்கோ ஒரு நிகழ்ச்சிக்கோ போகும்போது எந்த அதிகாரிகளும் வர்றதில்லை. இது கடந்த திமுக ஆட்சியில் அப்படி இருந்தது. பாத்தீங்கன்னா ஒரு பியூன் கூட வரமாட்டாங்க. இன்னைக்கு இருக்கும்போது நான் அது வெளிப்படை சொல்ல, எங்கேயுமே போனா வரமாட்டாங்க. நான் முன்னாள் அமைச்சர்ல போயிருக்கு, வரமாட்டாங்க. அது இன்னைக்கு தொடருது. மதிப்பிற்குரிய உறுப்பினர் பேசுகிற போது பல்வேறு விஷயங்களை சுட்டி காமிச்சு சொன்னாரு. ஒரு இடத்துக்கு போகும்போது அதிகாரிகள் வருவதில்லைன்னு சொன்னாரு. ஒன்னு தெளிவா அந்த மாமன்றத்தில் நாங்க பதிவு பண்ணிக்கிறோம். ஆளுங்கட்சி தொகுதிகளுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் தரப்படுகிறதோ அதற்கு சற்றும் குறையாமல் மற்ற தொகுதிகளும் தர வேண்டும் என எங்களுடைய மாண்புமிகு முதல்வர் உத்தரவிட்டிருக்கிறார். எனவே எங்க போனாலும் இந்த செஷன் முடிஞ்சவன அண்ணன் கூட நான் தனியா பேசுறேன். அதை எழுத்துப்பூர்வமா வாங்கி கொண்டு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு ஒரு தன்னம்பிக்கை, அவர்கள் தேவைப்படுற மோட்டிவேஷன் கொடுத்து எல்லா தொகுதியிலையும் இனி எங்க போனாலும் அந்த அதிகாரிகள் அங்க வர வேண்டும். அரசியல்வாதிகளுக்கு அதிகாரிகள் ஒத்துழைப்பு தர வேண்டும். அதை உறுதி செய்வதுதான். ஏன்னா எங்க தொகுதி மட்டும் கிடையாது, அவருடைய தொகுதி மட்டும் கிடையாது, 234 தொகுதிகளுக்கும் மாண்புமிகு முதலமைச்சர் தான் முதல்வர் என்பதை கூறி அவருடைய கோரிக்கை நிறைவேற்றப்படும் என்பதை கூறுகிறேன். மாணவர்களின் புத்தக சுமையை குறைக்க இனி மாதத்தில் ஒரு நாள் நோ பேக் டே, ஒளிரும் புன்னகை என்ற புதிய திட்டமும் பள்ளிகளில் செயல்படுத்தப்படும் என்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் சட்டப்பேரவையில் அறிவிப்பு. இனி பள்ளிகளில் ஒவ்வொரு நாளும் ஓடி விளையாடு PT பாடப்பிரிவு என்ற திட்டம் செயல்படுத்தப்படும். மாணவர்களுக்கு இலவச சீருடையுடன் ஸ்போர்ட்ஸ் ஜெர்சி வழங்கப்படும் எனவும் அமைச்சர் ராஜ்மோகன் அறிவிப்பு. விழுப்புரத்தில் உள்ள நகராட்சியில் தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதியில் நடந்த மோசடி குறித்து விரிவான விசாரணை நடத்த வேண்டும் என முன்னாள் அமைச்சர் CV சண்முகம் வலியுறுத்தல். மோசடி கண்டுபிடிக்கப்பட்டாலும் மோசடி செய்த பணம் இன்னும் கிடைக்கவில்லை என புகார். விழுப்புரம் நகராட்சியிலே ஒரு மிகப்பெரிய முறைகேடு நடைபெற்றிருந்திருக்கிறது. இந்த தொழிலாளர் வைப்பு நிதி ப்ராவிடன்ட் ஃபண்ட்ல 8/10/2024 அன்று அதில் தினக்கூலியாக வேலை பார்த்தவர் கிட்டத்தட்ட ரூபாய் 8 கோடி அதில் முறைகேடு செய்திருக்கிறார். அதை கண்டுபிடிக்கப்பட்டு காவல் நிலையத்தில் புகார் கொடுக்கப்பட்டது. அந்த தினக்கூலி ஊழியர் கைது செய்யப்பட்டார். ஆனால் இன்று வரை அந்த 8 கோடி மீட்கப்படவில்லை. இன்னும் எவ்வளவு முறைகேடு நடந்திருக்கிறது என்று கண்டுபிடிக்கப்படவில்லை. அதில் யாரெல்லாம் பயனடைந்தார்கள் என்றும் இதுவரை கண்டுபிடிக்கவில்லை. அவர் அந்த சொத்துக்களை முடக்க வேண்டும் என்று சொன்னபோது நீதிமன்றத்திலே தடை உத்தரவு பெற்றிருக்கிறார். அந்த தடை உத்தரவையும் நீக்குவதற்கு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இது 8 கோடி தானா, இல்லை எத்தனை ஆண்டு காலமாக இந்த முறைகேடு நடந்திருக்கிறது? விழுப்புரம் நகராட்சியில் மட்டும்தான் இது நடைபெற்றிருக்கிறதா, பல்வேறு நகராட்சியிலும் இது நடைபெற்றிருக்கிறா என்பதை நகராட்சி நிர்வாகம்
அனைத்து நகராட்சியிலும் இதை ஆய்வு செய்ய வேண்டும். குறிப்பாக இந்த விழுப்புரம் நகராட்சியிலே நடைபெற்றிருக்கிற இந்த 8 கோடி ரூபாய் முறைகேடிலே ஈடுபட்ட அதனால் பயனடைந்த பல அரசியல் தலைவர்கள் இருந்திருக்கிறார்கள். கடந்த காலத்திலே அந்த விசாரணை முடக்கப்பட்டிருக்கிறது. அதை உரிய விசாரணை நடத்தி உரியவர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். அந்த தொழிலாளருடைய பணத்தை திரும்ப பெறுவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். தருமபுரி மாவட்டத்தில் நிலுவையில் உள்ள அணைக்கட்டு திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என முன்னாள் அமைச்சர் அன்பழகன் வலியுறுத்தல். ஒகேனக்கல் உபரி நீர் திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் எனவும் வேண்டுகோள். ஈச்சம்பாடி அணைக்கட்டிலிருந்து பொதிகன் பள்ளம் வரை நீரேற்று திட்டத்தின் மூலமாக ஒரு திட்டத்தை நிறைவேற்றி தர வேண்டும். அதே போல ஒகேனக்கல் உபரி நீர் திட்டம், இந்த 5 திட்டத்தையும் நீங்கள் நிறைவேற்றி தரவில்லை என்றால் இன்று எங்களுடைய மாவட்டத்தில் இருக்கின்றவர்கள் கேரளா, கோயமுத்தூர், திருப்பூர், அதே போல கர்நாடகா, மைசூர், கொடகு என்று பல்வேறு இடங்களிலே அங்கு சென்று பணிக்கு சென்றிருக்கிறார்கள். இன்று நீர் இல்லாத காரணத்தினால்தான் இந்த நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. பள்ளிக்கல்வி மற்றும் உயர்கல்வித்துறை தமிழகம் முதலிடத்தில் இருப்பதற்கு அஇஅதிமுக ஆட்சி காரணம் என சட்டப்பேரவையில் முன்னாள் அமைச்சர் அன்பழகன் பெருமிதம். கல்லூரிகளில் காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்ப வேண்டும் எனவும் வலியுறுத்தல். சென்னையில் 750 புதிய தாழ்தள குளிர்சாதன மின்சார பேருந்துகள் சேவையை முதலமைச்சர் ஜோசப் விஜய் நாளை தொடங்கி வைக்கிறார். குளிர்சாதன மின்சார பேருந்துகள் ஆலந்தூர், சென்ட்ரல், பெரம்பூர் உள்ளிட்ட 7 பணிமனைகளிலிருந்து இயக்கப்பட உள்ளன. மகளிர் இலவச பேருந்து பயணம் மற்றும் இலவச சிலிண்டர் திட்டங்களுக்கு வரவேற்பு தெரிவித்த சிபிஎம் மாநில செயலாளர் பே. சண்முகம் வாக்குறுதிகளை முழுமையாக நிறைவேற்ற வலியுறுத்தல். வேளாண் பாதிப்புகளுக்கு ஏக்கருக்கு 30,000 ரூபாய் நிவாரணம் வழங்க கோரியதுடன் காவிரி நீர் உரிமைக்காக அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என பேட்டி. பரந்தூர் விமான நிலையத்திற்காக நிலங்களை அளித்த உரிமையாளர்களுக்கு அவர்களுடைய நிலங்களை திருப்பித் தர வேண்டுமென பாமக சட்டமன்ற தலைவர் சௌமியா அன்புமணி வலியுறுத்தல். விவசாயிகளுடைய வாழ்வாதாரத்தை மையமாக வைத்திருக்கக்கூடிய நிலங்களை நலத்திட்டங்களாக மாற்றக்கூடாது எனவும் கருத்து. நீங்க ஒரு வளர்ச்சி திட்டம் கொடுத்து ஒருத்தரை வளர்த்துட்டு இன்னும் 2 பேரை சாவடிக்கிறது வளர்ச்சி திட்டம் கிடையாது. அதுதானே நீங்க விவசாயிகளுடைய இடங்களை பிடிங்கிட்டீங்கன்னா அந்த விவசாய பெருங்குடிய அவர்களுடைய வாழ்வாதாரத்தை அவர்களை நசுக்கி விட்டு இல்ல அவங்கள 2 பேர் சாவடிச்சு விட்டுட்டு வேற ஒரு பொருளாதாரத்தை வளர்க்கிறேன்னு சொல்றது எந்த விதத்திலயும் நியாயம் இல்லை இல்லையா? அதனால நீடித்த வளர்ச்சி இருக்கக்கூடிய திட்டங்களுக்கு தான் முன்னுரிமை தரப்பட வேண்டும். அதனால விவசாய நிலங்களை எடுப்பதோ அது விவசாயிகளுக்கு பாதிப்பு ஏற்படக்கூடிய திட்டங்கள் தேவையில்லை. தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு சென்னைக்கு அருகில் 2வது விமான நிலையம் மிக அவசியமானது. வேளாண் நிலங்களையும் நீர்வளங்களையும் பாதிக்காத வகையில் மாற்று இடத்தை அரசு விரைந்து கண்டறிந்து அறிவிக்க வேண்டும் என்று பாமக தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அறிக்கை. மக்களவை தொகுதி மறுவரையறையை ஆதரித்து பாஜகவுடன் திமுக டீல் முடித்துவிட்டதாக மதிமுக முதன்மை செயலாளர் துரை வைகோ குற்றச்சாட்டு. தேசிய அளவில் இந்தியா கூட்டணியில் இருக்கிறார்களா இல்லையா என்பதை திமுக தான் சொல்ல வேண்டும் எனவும் ஆவேசம். திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த அவங்களுக்கு ஆதரவு ஒரு நாளிதழ் அரைப்பக்கத்துக்கு அமித்ஷா என்ன சொல்றாரோ அது அப்படியே அதுல வந்திருக்கு. இந்த 50% ப்ரொபோர்ஷனல் இன்க்ரீஸ் நமக்கு நல்லதுதான், அப்படி நம்ம ஏத்துக்கலாங்கிற கருத்தை கடந்த 3 வாரமா திமுக மறைமுகமா சொல்லிட்டு இருக்கு. அதனாலதான் ஒரு டீல் முடிஞ்சிருச்சுன்னு நான் சொல்றேன். நான் சென்னை போரூர் சுங்கச்சாவடி அருகே போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் மதுரையைச் சேர்ந்த தம்பதியினரிடம் நடத்திய சோதனையில் இலங்கைக்கு கடத்தப்பட இருந்த 75 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 3 கிலோ ஹெஷிஷ் பறிமுதல். இலங்கை போதைப் பொருள் கடத்தல் கும்பலைச் சேர்ந்த மறைந்த அங்கோடா லிகா தரப்பினருடன் அவர்களுக்கு இருந்த தொடர்பு வெளியான நிலையில் இருவரும் கைது. சேலம் மாவட்டம் சங்ககிரி அருகே அரசு பள்ளியில் செல்போன் பயன்படுத்தியதாக கூறி டிசி வாங்கிச் செல்லுமாறு ஆசிரியர்கள் அறிவுறுத்திய நிலையில் +2 மாணவர் தூக்கிட்டு உயிரிழந்த விவகாரம். மாணவன் உயிரிழப்புக்கு காரணம் கேட்டு வகுப்புகளை புறக்கணித்து தர்ணாவில் ஈடுபட்ட சக மாணவர்கள். தமிழகம் முழுவதும் நீதிமன்றங்களில் உள்ள கழிவறைகளின் சுகாதார சீர்கேட்டை சரி செய்ய கோரிய வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு.
இந்த கழிவறைகளை பயன்படுத்துவதை யார்? அவற்றை சுத்தமாக பராமரிக்க வேண்டியது அவர்கள் கடமை என கூறி உயர்நீதிமன்ற தலைமை பதிவாளர், பொதுப்பணித்துறையின் தலைமை செயற்பொறியாளர் ஆகியோர் பதிலளிக்க உத்தரவு.